8 inch. Dun 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 dun. ஃப்ரீயா இருக்க போது போலி ஃபேன் போயிட்டு. ஆமா Team match. Let's go. மேட்ச் ஸ்டார்ட் SPR GSOG 1kg யூடியூப் மட்டன் Ghost என்ன நாளைக்கு வேற ஸ்டீவ் ப்ரோ டிராஃபி போடலாமான்னு கேக்குறாரு ஃபேஸ் 2. ஆம் ப்ரோ. போடலாமா? ம். ஓய். போடு. பாரதி தட்டி ஃப்ரெண்ட் என்னடா இதுல கூட இருக்காங்க இப்படி மோஸ் கைஸ் ஒரு டிராஃபியா இப்படி பேல் அடிச்சு ஜெயிக்கிறது இவர்தான்டா டேய். அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல அந்த மாதிரி சாப்பு சட்டை மாட்டிக்கிறோம். ஏய் இதுல கூட பறந்து அடிக்கிறாங்க. ஜீசஸ் ஒரு பங்கோதி பாஸ் இங்க வந்தாங்க பாஸ் ரெண்டு பேரும் தனியா மஞ்சள் சட்டைக்காரன போலடா டேய். போட்டு போடுங்கறாங்க மஞ்சள் சட்டைக்காரன. ஐயோ அவ்வளவுதான் ப்ரோ மீட்டிங் எடுக்கறானே அவ்வளவுதான். வெஸ்ட் ஆஃப் ஆமா ஆமா பாரு பேக்ல கழட்டி போட்டு வா அப்படிங்கறான் அவர்தான். பேக்ல கழட்டி போட்டு வா அப்படின்னு. இல்லடா இப்போ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்கடா குஸ்ட். சந்தல கிராஸ் பண்ணி போய் ஏறி அடிப்பாங்க. பாரு நடக்க பாரு இதெல்லாம். அங்க வந்து வர மேல வர வாடாங்கடா. இதெல்லாம் வாங்குறா. இப்படி ஏறிட்டு போலாமா? ஐயோ 8 hours இல்ல 17 hours 30 minutes தான் இருக்கு ஆயிருக்கு. சரியான ஸ்ட்ராட்டஜி. நீ வேணா ஏரியாக்கு வந்து பாரு. இங்க வேணா வாவே அவ்வளவுதான். அங்க பாரு ஒத்தைய பிரிச்சு அடிக்கறாங்கடா. தெரியுதா? ஒத்தைய பிரிச்சு அடிக்கறாங்க. ஒத்தைய பிரிச்சு அவ்வளவுதான் புடிச்சு போ. அவனுக்கு பிரிச்சு அடிக்கறாங்க பங்கு. அவங்களுக்கு ஐடியாவே இல்லடா இந்த STR க்கு இருக்கும். கிறுகிறுன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. பிரிச்சு அவனுக்கு கத்தால கண்ணால குத்தால நீ என்ன அப்படின்னு மஞ்சள் சட்டைக்காரனை போட்டு பொளக்கறாங்க. 3 போடு மாட்டு. ஐயோ எப்படி மாட்டப்போ மட்டன் கிட்ட ஜூஸ் வந்தானா கோஸ்ட் மண்ணில என்ன தப்பிக்கா பாருங்க அப்படியே ஒரு அடி அடிக்கிறான். என்னடா இது? அவனுங்க எல்லாம் செல்ஃப் லேட்ல யூஸ் பண்றாங்கடா. பேண்ட் இது டேமேஜ் ஆயிடுச்சு. வெஸ்ட் டேமேஜ் ஆக கூடாது. பங்கு இங்க பாரு பங்கு. போடு 1 HP இல்ல 1 HP அடிச்சுடா ஜூஸ் 2 அடி செல்ஃப் லேட் எப்பவே மேல ப்ரோ. ஏன்னா அது பேண்ட் இது வெஸ்ட் டேமேஜ் ஆனா ஜூஸ் அது பண்ண முடியாது. சில பேர் பண்ண மாட்டாங்க. திமிரு எடுத்து இல்ல எடுத்து மாத்தறான்ல அவன் வெஸ்ட் ஹெல்மெட்ல மாத்தறான். அவன் வெஸ்ட் ஹெல்மெட்ல மாத்தறான். வெஸ்ட் இல்லையே இதுதான் பாத்த முடியும். பக்கத்துல இருந்தா பாருங்க வெஸ்ட் பாருங்க. வெஸ்ட் கிழிச்சு. ஆமா வெஸ்ட் கிழிச்சு படிச்சா விழுந்துரும் டம்முன்னு சூத்துல அடிச்சு செத்துறான். அவ்வளவுதான் பெட்டெக்ஸ்ல ஒரு ஷாட் இருட்டு. STRக்கு என்ன பண்றது தெரியலடா. பாவடா STR அண்ணே இந்த மாதிரி நான் விளையாண்டதே இல்லடா அப்படின்னு. கொடுத்த மீன் ரோஸ்ட் சாப்பிடு சிக்கன் சாப்பிடு. ஐயோ ஒரு அடிடா. வா தப்பிக்கா ஐயோ மாரே எகிற போதே மாரே வைக்கறாங்கடா டேய். எகிற போதே மாரே வைக்கறாங்கடா. அப்பா மட்டன் ஃப்ரை காமிச்சிட்டு இருக்கான். சூப்பரா இருக்கறாங்க ப்ரோ. எல்லாம் ரெண்டு பேட்ச் ஃப்ரை வெரியான ஃப்ரை தான். சத்தியமான கண்டென்ட் போடுறதுக்கு வெரியா இருக்கும். ஐயோ அவ்வளவுதான். ப்ரோ டிராஃபியோட கண்டென்ட் மரணமா இருக்கும் போது. பங்கு பாருங்க வெஸ்ட் ஹெல்மெட் லெவல் 3 ரெண்டுமே. அங்க பாரு மேல வர நிக்குறான். மேல இறங்கி 1 HP பட்டேலே போட்டு STR ஓடுறாரு பாருங்க. STR ஓடுறாரு பாரு. திரும்படா அடிக்கறானே. ஐயோ பாவடா டேய். போலிட்டு பண்றான். STR வேகமா வரா. பின்னாடி வரா. சிக்கில் போட்டு எகிரில அடிக்கறான்டா. எதிரி போட்டு பறந்துடுறான் ப்ரோ. அதான் எப்படி அடி விழுதுன்னு தெரியல. ஒரு விசில் வச்சிட்டு ஓடுறா பின்னாடி. ஒரு விசில் வச்சிட்டு பின்னாடி ஓடுறா. நைட் 2 மணிக்கு ஏன்டா அப்படி பண்றீங்க? சிரிப்பு தண்ணி வெயிட் பண்றா பங்கி அடி வாங்கறதா சொல்றாரு போல. ஐயோ பறந்துடா வாடா டேய். அவ்வளவுதான். இல்ல ஜஸ்ட் பாதி பாதி வெஸ்ட் எடுத்துடா STR. இனிமே அடிதான். STR வெஸ்ட் பின்னாடி வர்றா. STR பின்னாடி ஓடுவான்டா.
நீ நல்லா கவனி, ஒரே நிமிஷம் பின்னாடி போடு. அங்க வர. அப்பா, நான் அடி பாத்தல பங்கு கரெக்டா அடிக்கிறானா. எஸ் பண்ணி. எனக்கு அவன்லாம் நினைப்பாங்க எஸ்டி பங்க் 15 கில்டா. ஓடுற பிரிச்சு எஸ்டி அடிச்சு பின்னாடி ஓட பாரு வெறியா இருக்கும். அப்புறம் ரெண்டு பேரும் மட்டல வர்றாங்க. ஆனா பங்க் தான 15 கிலோ கேம் சேஞ்சரே பங்க் தான்டா. குமிஞ்சில அடிக்கிறான், எகிரி அடிக்கிறான், பறந்து அடிக்கிறான். அக்யூரசிடா, அக்யூரசி அந்த மாதிரி. அக்யூரசி. ஓடு ரெண்டு பேரும் மட்டல கொத்தற வந்து. 8 பாரா எல்லா மேட்ச் எல்லாரும் ஒரே கில் தான்டா. 8-7 பங்க் மட்டும் தான் 17. பங்க் தான் டிராஃபி. அத சொல்லல, பங்க் தான் பெர்ஃபார்மன்ஸ். ஓடு பங்க் எகிரி அழுத்துறாங்க. 16 என்னடா இது கண்டுபிடிச்சாங்க போலயே. லீடிங் வராங்க 17 இது கண்டுபிடிச்சாங்க போல. ஒட்டுக்கா விளையாடணும் போல நம்ம அப்படின்னு. அவங்க ஓடணும் ஓடாதீங்க ஸ்டேட் சொல்லி 10 நிமிஷம் அதான் அடிச்சு பின்னாடி ஓடாதீங்க அப்படின்னு. ஓடாதீங்க ப்ரோ உட்றாதீங்க. எப்போ மண்டல வர மாட்டீங்க பாரு. வர மாட்டாங்க. பங்க் மேல வச்சு பிடிக்கணும். ஏக்கு வாலே பங்க் தான்டா. பங்க் அங்க ஐயோ பங்க் 1v2 டபுள் எகிரி மண்டையில அடிக்கிறடா பங்க். அந்த குற்ற காட்டு தான ஆமா கொட்டுக்கா என்ன ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து ஆகுது போகிட்டு அப்படி. எங்க கூரமலை கோர முடியும் எல்லாம் கூரமலை பக்கம் வந்திருக்காங்க. அதுல இருந்து தவறா ஒரே தெரியும். எல்லாரும் மொத்த அடிக்கிறடா. அண்ணா பாத்தீங்களா பங்க் குட்டி கஞ்சல்ல ஒரு மாதிரியான 21 கிலோ அடி ஏற விட்டு அடிக்கிறான் அவன் மேல. இல்ல ரெண்டு பேர் மேல ஏறி வாள ஏற அடிச்சு ரெண்டு பேர் ஏறனா மண்டை மட்டும் தெரியல அதுல அடி. அவதான் ஏறுவாங்க. ஆமா ஆமா அவங்க தான் ஏறி ஆகணும். அவன் ஏறியாதுல அங்க பாரு. ஐயோ பாத்துட்டு வருவான் ப்ரோ. அது மேல ஏறி டான்ஸ் ஆடுறானா எப்படி இருக்கும் ரிமோட் போட்டு. அவ்வளவுதான். ப்ரோ சரண் அடிச்சான். டேய் இங்க பாரு இப்படி அடிச்சா பாத்தியா போ ரெண்டுடி. நான் உனக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கேன். இப்படி தவணை இப்படி அடிக்கிறாய். அதான் எகிரி மண்டையில மண்டல கொட்டற எகிரா மண்டை மேல இருந்து கீழ அடிக்குது தெரியுதா. இப்படி சைடு அடிக்குது. மேல எகிரா மேல இருந்து கீழ அடிக்குது தெரியுதா. மண்டையில டும் அப்படிங்கறாடா. பாரு இப்ப திரும்பி எகிரி அடிப்பா பாரு சார். திரும்பி எகிரி குப்னு வளத்து. வெசி அதரா. அங்க பாரு. பாத்தியா இல்ல. ஐயோ ஜஸ்ட் ஐயோ 25 கிலோடா பங்க். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. பங்க் தாத்தா பங்க் போட போல. பங்க் போட போல. 3 இல்ல 46 செகண்ட். 40 செகண்ட் பாப்பா. போடு 38 39 அடிச்சு போடுங்க 30 செகண்ட். அவ்வளவுதான். ஐயோ எவ்வளவு கிலோ பங்க்? 29 கிலோ. 29 கிலோ. அம்மா மறுபடியும் MBTS ஒரு வெற்றியை பெற்றது கைஸ். ரோல்ரோ டிராஃபி போன தடவை 1 லட்சம் ரூபாய் டிராஃபியை எப்படி தட்டி தூக்குனானோ அதே மாதிரி மறுபடியும் ரோல்ரோட டிராஃபியை தட்டி தூக்கினாங்க கைஸ். நம்ம பாங் கோஜி அருமையான ஆட்டம், திறமையான ஆட்டம், பெருமையான ஆட்டம்.